பாவம் என்றால் என்ன? ஒரு மனிதன் அப்பாவத்தில் எப்படி வீழ்கிறான், திரும்பவும் அப்பாவத்திலிருந்து எப்படி மீண்டும் எழுதுகிறான் என்பதை இந்நாடகத்தின் மூலம் பார்ப்போம். இதோ பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவன் 4 பக்கங்களும் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி தன்னுடைய பாவத்துக்கு விழுக்கும்படியாக சுற்றித் திரிகிறான். அது பெரியவர்தான் சிறியவர்தான் என்று இல்லை, சிறியோரில் இருந்து பெரியோர் மட்டும் யாவரையும் தன்னுடைய ஆளுகைக்குள் தன்னுடைய இடத்துக்குள் அவன் அழைக்க விரும்புகிறான். ஒரு அழகான வாலிபன் வருகிறான். தன் மனதுக்குள் நினைக்கிறான், என்ன இது பாவம், பார்க்க நன்றாகத்தான் இருக்குது, சரி ஒருக்கா உட்கார்ந்துதான் பார்ப்போமே. இதோ பாவத்தில் விழுந்த ஒரு மனிதனை சாத்தான் சுற்றி சுற்றி பார்க்கிறான். ஓ அவனுக்கு ஒரே சந்தோஷம், ஓ மனிதனை நான் முடிச்சுட்டேனே, என்னுடைய ஆலயத்தில் வரப்போறானே, ஓ அவன் என்னுடைய நண்பனே என்று ஒரே சந்தோஷப்படுகிறான். அந்த பாவத்தில் அவனை தூண்ட முடியாமல் கட்டுகிறான். ஆனாலும் அந்த அவன் அது சொற்ப நாட்களே தான். பிரியமானவர்களே, ஒரு பாவத்தில் ஒரு மனிதன் விழும்பொழுது சாத்தான் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான் என்பதை பாருங்கள். அவனால் முடியவில்லை. அவனை இன்னும் அந்த பாவத்துக்குள் கட்டுகிறான். ஆனால் இவனால் விழ முடியவே இல்லை. ஓ நான் விழுந்துட்டனே, தெரியாம நான் உட்கார்ந்துட்டனே, ஐயோ ஐயோ தெரியாம உட்கார்ந்துட்டனே, யார் என்னை காப்பாற்றுவாங்க, ஐயோ எழும்பேலாம், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா, யாரும் வரமாட்டீங்களா, பார்க்க நல்லா தானே இருந்தது, தெரியாம நான் மாட்டிட்டனே. ஒரே சந்தோஷம். இந்த மனிதனை பாவத்தில், இந்த வாலிபனை பாவத்தில் விடுகிறது. அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனாலும் அது ஒரு குறுகிய நாட்கள் தான், சொற்ப நேரம் தான். யோனத்தானோ தெரியாமல் மாட்டிக்கொண்டு அந்த பாவத்தினால் மிகவும் மனம் உடைந்து போய் எழும்பவும் இயலாமல், என்ன செய்வதென்றும் தெரியாமல் மிகவும் வேதனையோடு உட்கார்ந்திருக்கிறார். இதோ இது வாலிப பெண்கள் மிகவும் பிஸியாக வருகிறார்கள். பிறகு அவர்கள் சந்திக்கிறார்கள். தங்களுடைய அன்பை
பரிமாறிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது யோனத்தானோ தட்டி தட்டி பார்க்கிறார். இவர்களாவது எனக்கு உதவி செய்வார்களா, என்னை தூக்கி விடுவார்களா, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவார்களா, எனக்கு உதவி செய்வார்களோ என்று. ஆனால் அவர்களோ திரும்பியும் பார்க்கவில்லை. அவனை புறக்கணித்து விட்டு போய்விட்டார்கள். போன அந்த பெண் மீண்டும் வந்து, சரி யாரோ ஒருத்தர் கத்திக் கொண்டிருக்கிறானே, நாம போய் பார்ப்போம் என்று சொல்லி அவனுக்கு உதவி செய்ய வருகிறார்கள். அவனை ட்ரை பண்றாங்க, முடியவில்லை. பாவத்தில் விழுந்த ஒரு மனிதனை இந்த மனுஷனாலுமே தூக்கிவிட முடியாது. அவர்கள் பேசி பார்க்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. சொரியங்களை மன்னித்துக்கோ என்று அவர்கள் போய்விட்டார்கள். மீண்டும் யோனத்தான் புலம்புகிறார், ஐயோ தெரியாம நான் உட்கார்ந்துட்டனே, யார் என்ன காப்பாற்றுவாங்க, பெருமையாக இருக்கு, ப்ளீஸ் பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, உதவி செய்ய வர மாட்டீங்களா, ஓடி வாங்கவே. இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. பார்க்க நல்லா தானே இருந்தது, உரசி பார்த்தும் நல்லா தானே இருந்தது, தொட்டு பார்த்தும் நல்லா தானே இருந்தது, ஆனால் என்னால முடியவில்லையே. மீண்டும் அவன் களைத்து போய் உட்கார்ந்து விட்டான். யோனத்தானின் இரு நண்பர்கள் வருகிறார்கள். வந்து அவர்கள், அங்க பாரு, நம்ம யோனத்தான் இல்லோ, அதனால அவனை காணவே இல்லையே, அதுக்கு என்ன செய்யலாம், வாங்க ஒரு கர்ணாவை கேட்டு பார்ப்போமே. ஏய் யோனத்தான், உனக்கு என்ன நடந்தது, எங்க போனது இவ்வளவு நாளும், எங்கெல்லாம் தேடி எடுத்தோம், தேடி பார்த்தோம், டெலிபோன் கூட எடுத்து பார்த்தோம், எடுக்கவே இல்லையே, உனக்கு என்ன நடந்தது? ஐயோ என் நிலைமையை பார்த்தீங்களா, தெரியாம மாட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன், நீங்க எனக்கு அவசரப்பட வேண்டாம், பிளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. பொருள் நாங்க 7 வார மக்களுக்கு ஹெல்ப் பண்றோம், 7 வாரம் தான் செய்வோம், இல்லைன்னா எங்களால முடியாது. அவர்களும் ட்ரை பண்றாங்க. அவர்களுடைய நண்பர்கள் என்ற நிமித்தமாக, அந்த அன்பின் நிமித்தமாக பார்த்தார்கள். அவர்களால் முடியாமல் போய்விட்டது. சொல்லி எங்களை மன்னித்துக்கோ யோனத்தான், ஃப்ரெண்ட்ஸ் என்ற ரீதியில வந்தோம், ஆனால் எங்களாலேயும் முடியாது, நாங்க போறோம். ஐயோ ஐயோ தெரியாம நான் மாட்டிட்டனே, வந்த ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டாங்க, அந்த எல்லாருமே விட்டுட்டு போனா, என்ன நிலைமைச்சான இது, எனக்கு யாரும் இல்லையா இந்த உலகத்துல, என்னை மீட்க யாரும் இல்லையா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா. பிரியமானவர்களே, பாவத்தில் விழுந்த மனிதனின் நிலைமையை பார்த்தீர்களா? மிகவும் பரிதாபமான ஒரு நிலை, முடியவே முடியாது. நண்பர்களும் சேர்ந்தாலும் மற்றவர்களும் சேர்ந்தாலும் பாவம் ஒருக்காத்தானே என்று சொல்லினார்கள். செய்தாலும் இல்லை, பார்த்தாலும் இல்லை, ஆனால் அதில் விழுந்தோம், ஆனால் முடியவில்லை. யோனத்தானின் நிலைமையை பார்த்தீர்களா? யோனத்தானின் நண்பர்கள் ஒரு வைத்தியரிடம் சொல்லி டாக்டர்கள் அவர் பார்க்க வந்திருக்கிறார்கள். தம்பி, இந்த பிரச்சனை இல்லை. ஐயோ டாக்டர்,
என்ன பாத்தீங்களா? நீங்க என்ன விட்டு போயிடாதீங்க. ஏதாவது ஒரு மாதிரி செய்து எனக்கு போங்க டாக்டர். உங்களை தானா நம்பி இருக்கிறேன். எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ். சரி பொறு. நான் ஃபுல்லா நான் செக் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு. டாக்டரும் செக் பண்ணி பார்க்கிறார்கள். பாவத்தில் விழுந்த மனிதனை நண்பர்கள் வந்தென்ன, டாக்டர்கள் வந்தென்ன, முடியாது. தம்பி, இந்த உணவுலாம் நல்லா தான் இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. உனக்கு என்னதான் நடந்திருக்கு என்னால கண்டுபிடிக்கவே முடியலையே. ஃபுல்லா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆனாலும் என்னால முடியல. என்னன்னு சொல்றது? சரி ஒரு சில டேப்லெட்டை நான் எழுதி தரேன். 7 மட்டும் அதை வெட்டி போட்டுப்பார். எங்களால 7 மாதம் மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அதற்கு மிஞ்சினது அந்த கடவுளால தான் முடியும். டாக்டர் வந்து பார்த்து விட்டு மருந்துகளை எழுதி கொடுத்து விட்டு இதை 3 நேரமும் நீ சாதிக்க வேண்டும் என்று போய்விட்டார்கள். அவர்களும் அவர்களால் 7 மாதம் மட்டும்தான் செய்தார்கள். நானாகவே தேடிக்கொண்டேனே இந்த வாழ்க்கையை. எனக்கு வேணுமா? ஐயோ, பார்த்திருக்கிற நீங்களாவது இந்த பாவத்தில் விடாதீர்கள். அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கடவுளுக்கு பிரியமில்லாமல் கடவுளுக்கு விரோதமாக செய்வது பாவம்தான். ஆனா இப்படியான காரியத்தை நீங்கள் விழுந்து விட்டாதீங்க. என்ன போலதான் மாட்டிக்கிட்டு அவசரப்படுவீங்க. ஆனால் யோனத்தானோ மிகவும் கஷ்டப்பட்டு களைத்து போய்விட்டார். தேவனால் பயன்படுத்தப்படும் தேவ ஊழியர் அந்த வழியாக வருகிறார். வந்து அந்த ஊழியர் சற்று திரும்பி பார்க்கிறார். என்ன இந்த வாலிபன் ஏற்படி இருக்கிறார்? சரி, சற்று போய் பார்ப்போமே, பேசித்தான் பார்ப்போமே. தம்பி, நீ யாரு? நான் கடவுளின் ஊழியத்தை செய்கிற தேவ ஊழியர். ஊழியரா யாரு? சர்ச் சொல்லியிருப்பாங்களே, போதகமா பாஸ்டர் சொல்லுவாங்க, அவரா? அதே தான். சரி, உனக்கு இப்ப என்ன நடந்தது? சொல்லுங்க பாஸ்டர். நீ என்ன வந்துட்டு பிடிச்சா ஏதாவது ஒரு வசனத்தை சொல்லிட்டு போயிருவீங்க. பார்த்தீங்களா இந்த நிலைமைய? தெரியாம நான் மாட்டிக்கொண்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் என்னை கைவிட்டுட்டாங்க. என்னோட படித்தவர்களும் என்னை கைவிட்டுட்டாங்க. என்னோட பழையவர்களும் என்னை கைவிட்டாங்க. என்னோட விளையாடினவங்க, சேர்ந்து படித்தவங்க, சேர்ந்து சாப்பிட்டவங்க, ஒன்றாக என்னோட சேர்ந்து உறங்கினவங்க எல்லாருமே என்னை விட்டுட்டாங்க. அந்த டாக்டருமே என்னை கைவிட்டார். நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? உங்களாலேயும் முடியாது. நீங்களும் அப்படியே போய்விடுங்க. இல்ல தம்பி, நான் சொல்றதை கொஞ்சம் சற்று பொறுமையாக்கு. பாவத்தில் இருக்கிற மனிதனை வெட்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அவர் விடுதலை கொடுப்பார். உனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலையாடியே விரும்புகிறாயா? ஓ பாஸ்டர்,
அந்த இயேசு கிறிஸ்துவை உன் உள்ளத்தை நீ ஏற்றுக்கொள்வாயா? ஓ பாஸ்டர், தம்பி, வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம், மரணம், மரணம். பாவத்தில் ஒரு விழுந்த ஒரு மனிதனை சாத்தான் கடைசி மட்டும் வெகு தெரியாமலே விடுவான். அது மரணத்தில் தான் முடியும். அந்த மரணத்தில் இருந்து, அந்த பாதாளத்தில் இருந்து ஜெயித்தவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ அவரை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வியா என்றால் அவர் உனக்கு நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். நான் உனக்கு ஜெபம் பண்ண போறேன். உனக்கு விருப்பமா நான் ஜெபம் பண்ண? ஓ பாஸ்டர், சரிவா, நான் ஜெபம் பண்றேன். இதோ சாத்தானுக்கு விளங்கிவிட்டது. செவித்தால் இந்த மனிதனை பாவத்தில் இருந்து விடுவானோ என்று அவன் துடிக்கிறான், அங்கலாகிறான், அங்கே இன்னும் செல்லுகிறான். ஐயோ, இவன் விடுதலையாக போறானே, இவன் விடுதலையாக போறானே, ஐயோ ஐயோ, நான் எத்தனை விடுதி வச்ச மனிதனே, ஆனால் இவன் விடுதலையாக போறான் என்று. ஆனால் அவன் ஜெபிக்கிற வேளையில் ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த கட்டுக்களை தேவன் அனுப்பி விட்டார். சாத்தானுக்கோ சவுக்கடிதான். யோனத்தானோ எழுப்புகிறான். தன் உடல்நிலையை பார்க்கிறான். இது ஒன்று என்னை விட்டு போன மாதிரி இருக்கே, எனக்கு உடம்பு நல்லா இருக்கே பாஸ்டர், எனக்கு இப்ப என்ன நடந்தது? நல்லா இருக்கே பாஸ்டர் எனக்கு உடம்பு. ஐயோ, தேங்க்ஸ் பாஸ்டர், தேங்க்ஸ் பாஸ்டர். என்னால இன்னமே பேசவும் முடியல, என்ன சொல்லவும் எனக்கு என்ன நடந்ததே தெரியல. தேங்க்ஸ் பாஸ்டர். தம்பி, நீ எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். உனக்கு விடுதலை கொடுத்த, இவ்வளவு நாளும் உன்னை அகலாய்த்த, இந்த பாவத்திலிருந்து வெளியே வரவில்லாம் கூட முடியாமல் உன்னை கட்டி போட்ட அந்த சாத்தானிலிருந்து இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுத்தார். அந்த இயேசுவுக்கு நீ நன்றி சொல்லு. நீ எப்பொழுதும் ஜெபம் பண்ணு. இந்த வேதத்தை வாசி, அனுதினமும் வாசி, அனுதினமும் ஜெபம் பண்ணு. ஆண்டவரை என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள். உன்னுடைய சபைக்கு வா. அப்பொழுது அநேக காரியங்களை நீ விளங்கிக் கொள்வாய். மீண்டும் இந்த பாவத்தில் விடாதபடிக்கு உன்னை காத்துக் கொள்வதற்கு இந்த பரிசுத்த வேதாகம் உனக்கு உறுதுணையா இருக்கும். அனுதினமும் வாசி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, பாவங்களையும் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் எவ்வாறு விடுதலையாக்கப்பட்டார் என்று சொன்னதை நீங்கள் பார்த்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.